எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாமா? எண்ணெய் காஞ்சிடுச்சுமா. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் 3 சேர்த்துக்கிறேன். கடுகு பொரியட்டம்மா. கடுகு பொரிஞ்சிச்சுமா. கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். எடுத்து வச்ச கடலைப்பருப்பு ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கும். மூணு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாமா. 4 பச்சை மிளகாய், இஞ்சி சாப் பண்ணி வச்சது. பெருங்காயம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோமா. உப்பு இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு போட்டிருக்கோம்மா. கருவேப்பிலை போட்டுக்கிறோம்மா. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாமா. லெமன் சேர்த்த உடனே கொதிக்கக்கூடாதுமா. கட் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா கசந்துடும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லெமன் ரைஸ் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். சாதம் போடுறோம்மா. இதில் தண்ணியோ எதுவுமே கலக்கக்கூடாது. வெறும் ஜூஸ் தான், லெமன் ஜூஸ் தான். நான் ஆற வச்சு வச்சிருந்தேன் சாதத்தை கொஞ்ச நேரம். கலந்துட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி சாதம் பாருங்கள், பொலன்னு வந்திருக்கு. நல்லா காரசாரமாக இருக்குமா இந்த லெமன் ரைஸு. உப்பு உரப்பு. இந்த லெமன் ரைஸை செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சென்னை தஞ்சை சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக சாப்பிடுங்க.